ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த பரிசுத்த நாளின் ஸ்தோத்திரத்தை நான் தெரியப்படுத்துகிறேன். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 2:8 இவ்வாறாக வாசிக்கிறோம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன் என்று ஒருவர் கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் அந்த மனிதனால் தான் கடந்து செல்கிற சபையில் காணப்படுகிற தன்னுடைய சக விசுவாசிகளில் ஒரு சிலரை பார்க்கும் போதோ, அல்லது தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான தன்னுடைய வீட்டின் பக்கத்தில் காணப்படுகிற நபரை பார்க்கிறதான பொழுதோ, அவர் உள்ளத்தில் எழுகிறதான அந்த சீற்றம், அந்த கோபம் அவருடைய முகத்தில் அப்படியே தெளிவாக தெரிந்தது. நான் இயேசுவை உண்மையாக நேசிக்கிறவனாயிருந்தால் என்னுடைய பக்கத்து வீட்டில் என்னுடைய சொந்த பந்தங்கள் சக விசுவாசிகளை நிச்சயமாக அன்பு செய்கிறவனாக நான் காணப்படுவேன். சில வேளைகளிலே நம்முடைய சொந்த பந்தங்களுடன் நம்முடைய பக்கத்து வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களோடு சக விசுவாசிகளோடு சமாதானமாக இருக்கும்படியாக நாம் நாடி தேடுகிறதான பொழுது, வாஞ்சிக்கின்றதான பொழுது, அவர்கள் ஒருவேளை நம்மை உதறி தள்ளலாம், நம்முடைய அன்பை அவர்கள் நிராகரிக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்திலும் என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று சொல்லி நாம் அதை ஒரு நாளும் தட்டி கழிக்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அவர்களை குறித்து எந்த கசப்பையும் உள்ளத்தில் நாம் ஒரு நாளும் வளர விடக்கூடாது. அவர்களுக்காக தெய்வ சமூகத்தில் நாம் மன்றாட வேண்டும். நாம் அவர்களுக்கு எதிராக குற்றங்கள் ஒருவேளை நாம் செய்திருந்தால் கர்த்தருக்குள் நம்மை பரிபூர்ணமாய் தெய்வ சமூகத்தில் தாழ்த்தி அவரிடம் கடந்து சென்று மன்னிப்பு கேட்கக்கூடியதான அப்படிப்பட்ட மனப்பக்குவம் உடையவர்களாக நாட்களே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். மாத்திரமல்ல, வேத பிரமாணங்களுக்கும் சட்ட திட்டங்களுக்கும் அடுத்தபடியான காரியங்களில் நாம் அதிகமாக நம்முடைய நேரத்தையோ நம்முடைய வாழ்க்கையோ நாம் செலவழிக்காதபடி, உலக காரியங்களுக்கு நம்முடைய நேரத்தை நாம் அளிக்காதவர்களாக, நம்முடைய சொந்த பந்தங்களோ அல்லது நம்முடைய பக்கத்தில் வீட்டுக்கு நபர்களோ சக விசுவாசிகளும் கூடவே நம்மை புறக்கணிக்கிறதான பொழுது நாம் அவருடைய மனக்கண்கள் பிரகாசமடையும்படியாய் அவர்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நாட்களை வாஞ்சிக்கிறார். இப்படிப்பட்டவருடைய இருதய கடினத்தை தேவன் மாற்றி போடும்படியாக நாம் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். சில நேரங்களிலே நாம் அறியாதவர்கள், நாம் கேள்விப்படாதவர்கள், அவர்கள் துன்மார்க்கத்தில் அதிகமாக வாழ்கிறவர்களாக, அப்படிப்பட்டவர்களுக்காக அதிகமாக தெய்வ சமூகத்தில் பரிந்து பேசி தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய அருகில் அவர்களுடைய அந்த காரியத்தில், நமக்கு தெரிந்த அப்படிப்பட்டவருடைய ஒரு காரியத்தில், ஒருவேளை நம்முடைய சபையில் கடந்து வருகிற சக விசுவாசிகளுடைய காரியத்தில் நாம் பொறுமையை இழந்து விடுகிறோம். இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார். கண் கண்ட சகோதரர்களை அன்பு செய்ய முடியாது போனால் தூரத்தில் உள்ளவர்களுக்கு நாங்கள் செய்யும் உதவி எப்படிப்பட்டதாக இருக்கும்? அன்பு நிறைந்ததாக ஒரு நாளும் இருக்கவே இருக்காது. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய அன்பை அறிந்திருக்கிறோம். தேவனுடைய அன்பால் கட்டப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய அன்பின் நிமித்தமாய் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய அன்பை அறிந்து கொண்டதான நாம் மற்றுள்ளவர்களுக்கு அன்பை காட்டும்படியான, மற்றுள்ளவருக்கு தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கும்படியான ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறது. நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். சக விசுவாசிகளிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். ஒருவருக்கு ஒரு வெட்டு கொடுத்து மன்னிக்கக்கூடிய அப்படிப்பட்ட மனப்பக்குவம் உள்ளவர்களாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். எனவே அப்படி வாழ்ந்து தெய்வ சுத்தம் செய்வோம். தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த நாள் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையில் கொடுத்து நீர் எங்களோடு கூட பேசுகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாய் என்கிறதான ராஜரீக பிரமாணத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே. இந்த பிரமாணத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கை கொள்ளத்தக்கதாக
கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் எங்களிடத்தில் அன்பு செலுத்தினது போல நாங்களும் ஆண்டவரே தகுமனை எல்லாரிடத்திலும் ஒரே போல தேவனுடைய அன்பை காட்டத்தக்கதாக பாசத்தோடும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் எல்லாரோடு கூட சமாதானமாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் தேவனின் கிருபை செய்வீராக. தேவ கிருபை ஒவ்வொரு கூடவே இந்த வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.